தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். அன்பான நண்பர்களே, ஆத்துமாதாயத்தை குறித்து நம்முடைய சபையிலே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய கடைசி கட்டளையை இங்கே நாம் வாசிக்கிறோம். எங்கே போக வேண்டும், என்ன பேச வேண்டும் என்றெல்லாம் அவர் கட்டளை கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்தான் சபையினுடைய தலைவர். நிருபங்களிலே வாசித்து பார்ப்பீர்களானால் அவர் சபையினுடைய தலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆலோசனை தலையினிடத்திலிருந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே சபை வெற்றிகரமாக கட்டப்பட வேண்டுமானால் அவருடைய ஆலோசனையின்படி நாம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அவர் சொன்னார், உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கள், ஒரே செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள். அது என்ன செய்தி? சுவிசேஷம் அல்லது நற்செய்தி. நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும், எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும், எல்லா ஜாதியைச் சேர்ந்தவர்களுக்கும் ஒரே ஒரு செய்தியை சொன்னால் அது போதும் என்று நம்முடைய தலைவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சுவிசேஷம் என்பது இது உண்மைதானா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஆச்சரியப்படத்தக்க ஒரு நற்செய்தி என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சுவிசேஷத்தை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். மறுபடியும் வாசிக்கிறேன். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஆகவே சுவிசேஷம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து ஒப்பற்றவர். மனிதருடைய புத்திக்கு எட்ட முடியாத ரீதியிலே அவருடைய அன்பு அவ்வளவு விசாலமாக இருக்கிறது. அதை முற்றிலும் புரிந்து கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை. பாருங்கள், அதை நாம் புரிந்து கொள்வதற்கு சத்தியவேதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் அதை கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே அவருடைய அன்பு, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் படித்து கொள்ள, புரிந்து கொள்ள அருமையானவர்களை பிரயாசப்படுகிறோம். ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே வெளிப்படுத்தல் அறிவாக அதை நமக்கு தருகிறார். இந்த காலவேளையிலே அருமையானவர்களை இன்னும் கொஞ்சம் சத்தியவேதத்திலிருந்து அவரை பற்றி ஒரு சில கருத்துக்களை பார்ப்போம். இது கிறிஸ்தவ மத பிரச்சாரம் அல்ல. திட்டமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஊழியம் செய்கிறவர்கள் மனதிலே நீங்கள் ஒரு நபரை குறித்து பேசுவதற்காக போகிறீர்கள், ஒரு மதத்தை குறித்து பேசுவதற்காக நீங்கள் போகவில்லை என்பதை மனதிலே முதலில் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் எந்த மதத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல, ஒரு நபரை சேர்ந்தவர்கள். அவருடைய பேர் இயேசு. அவர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர்.
வானத்தையும் பூமியும் படைத்தவர். பாருங்கள், அவருடைய பாதையில் செல்லும் பொழுது அவர் பாவத்தை மன்னித்து பரிசுத்தத்தை கொடுத்து நரகத்தில் நம்மை விடுவித்து பரலோகத்துக்கு நம்ம எடுத்து செல்கிறார்னு சத்திய வேதம் சொல்லுகிறது. இது உண்மை. ஆகவே இதுதான் சுவிசேஷம். இதை மக்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்கள், நம்முடைய தேவன் நல்ல தேவன் என்பதை குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் சத்திய வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 68 இவ்விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 119:68, தேவரீர் நல்லவரும் நன்மை மாத்திரம் செய்கிறவருமாய் இருக்கிறீர். மறுபடி வாசிக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை மாத்திரம் செய்கிறவருமாய் இருக்கிறீர். லிவிங் பைபிளிலிருந்து நான் வாசித்து காண்பித்தேன். அருமையானவர்களே, நன்மை மாத்திரம் செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவனுக்குள்ளே நன்மை மாத்திரம் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விசேஷமாக விசுவாசிகள், நம்முடைய தேவனுக்குள்ளே நன்மையும் தீமையும் கலந்து கிடக்கல, நன்மை மாத்திரம் அருமையானவர்களே நிறைந்து கிடக்கிறது. அவர் நன்மையை மாத்திரம் அருமையானவர்களே செய்கிறவர் என்று இங்கே சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். 9ஆம் வசனம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவ்வளவு கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவளை மாத்திரம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையானவர்களே, கவனியுங்கள். இங்கே ஒரு தகப்பனை பற்றி, உலக தகப்பனை பற்றி இயேசு பேசி பரலோக தகப்பனுடைய தன்மையை இங்கே நமக்கு விளக்குகிறதை பார்க்கிறோம். உங்கள் ஒருவனிடத்தில் மகன் சோறு கேட்டா கல்லை கொடுப்பானா? ஒரு தகப்பனும் கொடுக்க மாட்டான். ஏன்? கல் பல்ல உடைச்சிடும். அது நல்ல ஈவு கிடையாது, தீமையான ஈவு. பாருங்கள், நல்ல அரிசியை தேடி கண்டுபிடித்து தகப்பன்மார் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வாங்கி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். உலக தகப்பன்மாரை காட்டிலும் பரலோக தகப்பன் 1000 மடங்கு நல்லவர் என்பதை உங்களுடைய மனதிலே எடுத்து செல்லுங்கள். என்ன படம் வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்முடைய விசுவாசமாக மாறும், அதுதான் நம்முடைய எதிர்காலமாக மாறும் என்பதை இந்த காலவெளியிலே நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர் மாத்திரமல்ல, எதை செய்ய வல்லவர் மாத்திரமல்ல, அவர் நல்லவராயிருக்கிறார் என்று சத்தியவேதம் போதிக்கிறது. இதை எந்த அளவு நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் நலமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்றாரு, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? எந்த தகப்பனும் கொடுக்க மாட்டான். ஏன்னா பாம்பு கொத்திவிடும், விஷம் நிறைந்தது, சாவிலே முடிந்து விடும். நம்முடைய தேவன் ஜீவாதிபதி. ஆகவே எந்த தகப்பனும் பாம்பை கொடுக்க மாட்டான். பாருங்க, அப்படி இருக்க பரலோகத்திற்கு பிதா, நல்ல பிதா, 1000-10,000 மடங்கு நல்லவர் உலக தகப்பன்மாரை காட்டிலும். அப்படிப்பட்டவர் தமிழத்திலே ஜெபிக்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை மாத்திரம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று
கர்த்தர் அருமையான கற்பனையை தூண்டி விடுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே உங்களுடைய கற்பனையை பரிசுத்த ஆவியானவர் தூண்டி விடுகிறார். பாருங்கள், சோறை கேட்டால் சோறத்தான் கொடுப்பாங்க, மீனை கேட்டால் மீனைத்தான் கொடுப்பாங்க, முட்டையை கேட்டால் முட்டையைத்தான் கொடுப்பாங்க, அதுலேயும் சிறந்ததை கொடுப்பார்கள். நீங்கள் அப்படித்தான் செய்வீர்கள். தேவன் உங்களை காட்டிலும் 1000 மடங்கு நல்லவர் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, தீமையான எதுவும் அவரிடத்திலிருந்து வருகிறதில்லை. தீமையானது உலகத்தில் இருக்கிறது. விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் கூட ஆங்காங்கே தீமைகள் சம்பவிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதற்கு காரணர் அல்ல என்பதை திட்டமாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தேவனுக்குள்ளே நன்மை மாத்திரம் அருமையானவர்களே அடைந்து கிடக்கிறது. அவர் முழுவதும் நல்லவராக இருக்கிறார். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. ஆகவே மனிதன் எப்படிப்பட்டவனோ அவனை பொறுத்து கனிகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மரம் எப்படிப்பட்டதோ அதை பொறுத்து கனி இருக்கிறது. தேவன் எப்படிப்பட்டவரோ அதை பொறுத்து அவருடைய செயலில் இருக்கிறது. அவர் முழுவதும் நல்லவர் என்று சத்தியவேதம் போதிக்கிறது. இதை முற்றிலும் நான் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் புரிந்து கொண்ட அளவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கவனியுங்கள். ஆகவே சத்தியத்தை அறிவீர்கள். அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தோல்வியிலிருந்து, அருமையான பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு ஜெயத்தை தரும் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. ஆகவே இந்த கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிருஷ்டிப்பை நாம் பார்க்கும்போது தேவன் நல்லவர் என்பது தெளிவாய் நமக்கு விளங்குகிறது. பாருங்கள், ஆதியாமத்தின் புஸ்தகத்துக்கு போவோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம் மீதமாய் சொல்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையினாலே அவர் அதை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்கள், ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் அவர் படைத்து நிரப்பி இன்றைக்கு நாம் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவிலே நாம் இதை புரிந்து கொண்டோம், எந்த அளவிலே நாம் இதற்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். எல்லாம் நம்முடைய தேவனாலே படைக்கப்பட்ட பொருட்கள். நீங்கள் தேவனாலே படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய குடும்பம் தேவனாலே படைக்கப்பட்டது. உங்களுடைய எல்லா பொருட்களும் தேவனாலே படைக்கப்பட்டது. ஆகவே தேவன் எவ்விதமாக படைத்தார் என்பதை சத்தியவேதத்தில் நாம் புரிந்து கொண்டு அதை குறித்து ஒரு ஆவிக்குரிய ஒரு படத்தை நாம் உள்ளே வைத்துக் கொள்வது நமக்கு நல்ல எதிர்காலத்தை தரும். பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் சொன்னார், அப்படியே நடந்தது. சத்தியவேதம் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் தாருங்கள். இந்த ஆலயத்திலே அதைத்தான் நாங்கள் அழுத்தமாக சொல்லுகிறோம். அநேக காரியங்கள் முக்கியம். எல்லா காரியத்திலும் பிரதானமான இடத்தை பெற்றிருப்பது தேவனுடைய வார்த்தை. என்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சத்தியவேதம் சொல்கிறது. தேவன் அவருடைய நாமத்தை காட்டிலும் தன்னை காட்டிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சங்கீதம் 138:2 வாசிக்கிறோம்.
ஆகவே வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உயர்த்தி வைத்திருப்பீர்களானால் தேவன் உங்களை உயர்த்துவது நிச்சயம் என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவ ஜீவியத்திலே உபவாசமும் கண்விழிப்பும் நம்முடைய தியாகமும் பிரதிஷ்டையும் அருமையானவர்களே முக்கியம் என்று அநேகம் ஆயிரங்கள் மக்கள், விசுவாசிகள், மூத்த ஊழியக்காரர்கள் சொல்கிறவர்கள் இன்றைக்கு நம்பி, அருமையான ஒரு பொய்யை நம்பி ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது சத்தியத்தை நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம். ஆவி உலகம் என்பது மிகப்பெரியது. அதில் பெரிய விஷயம் நம்முடைய தியாகம் இல்லை, அதில் பெரிய விஷயம் நாம் இல்லை, அதில் பெரிய விஷயம் தேவன் அவருடைய வார்த்தை சொன்னார், அதன்படியே நடந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த வாக்குத்தத்தங்கள்லாம் தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதுபடியே நடக்கும் என்று நம்புங்கள். அதுபடியே நடக்கும், எழுத்தின்படியே நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த வார்த்தை ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம், வெற்றி வாழ்க்கையின் அஸ்திபாரம் தேவனுடைய வார்த்தை என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ 4வது வசனம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். பாருங்க, வெளிச்சத்தை படைச்சாரு, அது நல்லது என்று தேவன் கண்டார். யாருக்கு நல்லது? அவருக்கா? அவருக்கு இல்லை, ஆதாமுக்கு நல்லது, மனிதனுக்கு நல்லது. ஆகவே மனிதனுக்கு எது நல்லதோ அதை கண்டு அதை படைக்கிற தேவன் நம்முடைய தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எதெல்லாம் மனுஷனுக்கு நல்லதென்று கண்டாரோ, எண்ணினாரோ, நினைத்தாரோ, அதை திட்டம் போட்டு அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் எது எது நல்லது என்பதை தேவன் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? தேவன் என்பவர் பாருங்கள், நம்ம என்ன தப்பு போடுவோம், எப்போ அதுக்கு கிரிக்கெட் பேட்டை கையில் வச்சுட்டு அடி கொடுப்பாருன்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க இல்லை. அது தவறான ஒரு அணுகுமுறை. அநேகம் ஆயிரம் பேர் இந்த தப்பான வழியிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையிலே முன்னேறவில்லை. ஆனால் கர்த்தர் நல்லவர், அவர் அன்புள்ளவர். உலக தகப்பனை காட்டிலும் 1000 மடங்கு நல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் உங்களுடைய எண்ணத்தின்படியே நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வெளிச்சத்தை படைத்தார். அடுத்து வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பாருங்க, எல்லாம் தண்ணியா கடந்துச்சு. கர்த்தர் தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சமுத்திரமா சேர்த்தாரு. வெட்டாந்தரை அல்லது பூமியை இன்னொரு பக்கமா ஒதுக்கினாரு. ஆகவே பூமியையும் சமுத்திரத்தையும் படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 10ஆம் வசனம், தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்கள், பூமி நல்லது, சமுத்திரம் நல்லது. ஏனென்றால் நல்ல தேவன் அதை படைத்திருக்கிறார், உங்களுக்காக படைத்திருக்கிறார். எப்போதும் உங்களோட வாழ்க்கையிலே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாய் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படும் வகையில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. விரும்பத்தகாத எதையுமே தேவன் படைக்கவில்லை. ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணுவது அதை பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் விருத்தியையும் நல்ல சுகத்தையும் நமக்கு கொண்டு வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த போதி போவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம்
11வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப 12வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கத்தக்க விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஒன்று கூட பொல்லாது என்று கண்டார் என்று எழுதப்படவில்லை. அருமையானவர்களே, உலகத்தில் இன்னைக்கு கேன்சர் இருக்குது, டிபி இருக்குது, எய்ட்ஸ் இருக்குது, எத்தனையோ பொல்லாத வியாதிகள் இருக்கிறது. எந்த நாளிலே தேவன் இதை படைத்தார் என்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால் பாருங்க, நமக்கு ஒரு அதிர்ச்சியை இது கொண்டு வரும். எந்த வியாதியையும் எந்த தீமை செய்யக்கூடிய சக்தியும் வேதனையை தரக்கூடிய எதையும் தேவன் படைக்கவே இல்லை. 7 நாள்லையும் எல்லாம் மனிதனுக்கு நல்லதை தான் படைத்தார், உங்களுக்கு நல்லதை தான் படைத்தார். மனிதன் அவன் சித்த சுயாதீனத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நல்லதை தள்ளிவிட்டு நல்ல தேவனை தள்ளிவிட்டு பொல்லாத பிசாசை பிடித்து கொண்ட அந்த நாளிலே இந்த உலகம் தீமையினாலே நிறைந்து விட்டது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைக்கு ஒருத்தன் பாவம் செய்யாட்டாலும் அந்த மரணம் அவனை ஆண்டு கொள்ளுகிறது என்று சத்திய வேதம் சொல்கிறது. ஆகவே மரணத்தின் சக்தி இந்த உலகத்தில் பெருகி வியாபித்து மக்களுக்கு தீமை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சிருஷ்டிப்பிலே தேவன் மரணத்தை படைக்கவில்லை. அவர் சுடுகாட்டை உண்டாக்கலை, இடுகாட்டை உண்டாக்கலை, எந்த ஆஸ்பத்திரியும் அவர் படைக்கலை. காரணம், எந்த வியாதியும் இல்லை. அருமையானவர்களுக்கு தேவையில்லாமல் போயிட்டு மனிதன் சுகதேயியாய் ஆரோக்கியமுள்ளவனாய் அருமையானவர்களே நீடித்து வாழும்படி தேவனாலே நல்ல தேவனாலே படைக்கப்பட்டான். ஆனால் அருமையானவர்களே அவன் தீமையை தெரிந்து கொண்டான். கர்த்தருடைய கரங்கள் கட்டப்பட்டது. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவன் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியினாலே வந்த விளைவுகள் என்பதை மனதிலே ஆழமாய் நீங்களும் நாங்களும் வைத்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பாருங்கள், அடுத்து அவருடைய படைப்பை நாம் ஆதியா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இப்ப 18ஆம் வசனத்தில் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்கள், சூரியன் நல்லது, சந்திரன் நல்லது, நட்சத்திரம் நல்லது. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட நல்லதுன்னு சொல்லுவான். பாருங்க, ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அருமையானவர்களே, அவ்வளவு நல்லதாக இருக்கிறது இல்லை என்று மறுக்கிறது முட்டாள் கூட மறுக்க மாட்டான். பாருங்க, ஆகவே நல்லவர்களுக்கும் பொல்லாதவர்களுக்கும் கடவுள் இருக்கிறான்னு சொல்றவருக்கும் கடவுள் இல்லை என்று சாதிக்கிறவனுக்கும் நன்மை செய்கிறவனுக்கும் தீமை செய்கிறவனுக்கும் எல்லாருக்கும் இந்த தேவன் நல்ல தேவனாயிருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் 5ஆவதாக மீன்களையும் பறவைகளையும் அவர் படைக்கிறதை பார்க்கிறோம். அது 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். இப்போ 21ஆம் வருஷத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் மகா மச்சங்களையும்
ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகல பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். பாருங்கள், மீன்கள், பறவைகள் எல்லாம் அருமையானவர்களே தேவனாலே படைக்கப்பட்டது. இன்றைக்கு தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன் என்று சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அழகான பறவைகளை பார்க்கும் பொழுது, அழகான மீன்களை பார்க்கும் பொழுது, விதவிதமான வண்ணங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. தேவன் ஆச்சரியப்படத்தக்கவர். ஆச்சரியமான வண்ணங்கள் அருமையானவர்களை பார்த்து ரசிக்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மகத்தான தேவன் அவர் நம்முடைய இரட்சகராயிருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே வந்து பாவத்துக்காக வேண்டிய கிரையும் அவருடைய ரத்தத்தை சிந்தி இலவசமாக இந்த பாவம் மன்னிப்பையும் சமாதானத்தையும் மனிதனுக்கு கொடுக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இதுதான் சுவிசேஷம், நற்செய்தி. அருமையானவர்களே கவனியுங்கள், மீன்களும் பறவைகளையும் படைத்தது மாத்திரம் அல்ல, அதற்கப்புறம் சத்தியவேதாமத்திலே 24ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இப்ப 25ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லதென்று கண்டார். பாருங்கள், ஒரே விதமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் நல்லதென்று கண்டார். யாருக்கு நல்லதென்று கண்டார்? உங்களுக்கும் எங்களுக்கும், மனிதனுக்கு நல்லதென்று கண்டார். பாருங்க, கொட்டுறது, கொத்துறது, கொல்றது, இப்படிப்பட்ட தீய சக்திகளெல்லாம் பாருங்க இன்றைக்கு ஊரும் பிராணிகளுக்குள்ளே வந்து விட்டது. தேடு, பாம்பு, இதெல்லாம் ஆனால் எப்போ வந்துச்சுன்னு கேட்டால், மனுஷன் என்றைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்தானோ அன்றைக்கு அருமையானவர்களே நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உலகம் தீமையினாலே நிறைந்து விட்டது. அது மாத்திரமல்ல, பூமி எதிர்ச்சிகளும் கொடுங்காற்றுகளும் கடல்ல புயல்களும் இவள் எல்லாம் அருமையானவர்களே ஒரே நாளிலே உலகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டு விட்டது. எல்லாவற்றுக்கும் காரணம் பிசாசு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவனை பற்றி சொல்லும் பொழுது இயேசு யோவான் 10:10 சொன்னாரு, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நானோ மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அழிக்கிறதும் கொல்றதும் அருமையானவர்களே தீய சக்திகள் மனிதன் பார்த்து பயப்படுறது, வேதனைப்படுகிறது. இவைகள் எல்லாம் பிசாசினாலே வந்தது. ஏன்? மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடாதபடி பிசாசின் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்த குற்றத்தின் நிமித்தம் இவ்வளவு தீமைகள் வந்து விட்டது. இது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. விசுவாசிகளாய் நாம் கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் பாடுபட்டு நமக்கு பரலோகத்திலே இடத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் வெற்றி உள்ள கிறிஸ்துவ ஜீவியம் நமக்கு வேண்டுமானால் பாடுகள் இல்லாத ஒரு நிலை நமக்கு இந்த உலகத்தில் ஏற்பட வேண்டுமானால் வார்த்தைக்கு அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் தர வேண்டும். அதற்கு செவிசாய்க்க வேண்டும். நாமும் நம்முடைய குடும்பமும் சபையும் அருமையானவர்களே நிச்சயமாகவே வாழ்ந்திருப்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.